ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 டே 44 இந்த நாளுக்கான ரிவ்யூவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வெல்வதற்கான முதல் டாஸ்க்கை இன்னைக்கு ஆரம்பிச்சாங்க. அப்போ எனக்கு பசுமையான நினைவுகள்லாம் போச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு ஒரு ஷோ நடந்தது. அதில் தீபக்கும் டிடியும் தான் ஹோஸ்டாக இருந்தாங்க. நான் போனப்போ இன்னைக்கு அந்த ஒயின் கிளாஸ்ல அந்த குட்டி பாலை ஸ்பின் பண்ணிட்டு அந்த இதில் போடணும்ல, கிளாஸ் பவுலில் ஒரு இதில் அதே டாஸ்க் எனக்கு வந்தது. ஸோ ஆப்போசிட்ல தீபக் தான் இருந்து பண்ணிட்டு இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த டாஸ்க்ல அதிகப்படியான பால்ஸை போட்டு அந்த டாஸ்கை வின் பண்ண ஒரு ஆள் நான். ஸோ இன்னைக்கு தீபக் அதை பண்றப்ப பாத்தீங்கன்னா நாஸ்டாலஜிக்கா பல விஷயங்கள் என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சது. பட் அவர் சரியா அந்த டாஸ்க் பண்ணல. ஏன்னா ஆல்மோஸ்ட் மற்ற ஆட்கள் தான் ரயன் தான் இன்னைக்கு அந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் பெட்டரா நிறைய விஷயங்கள் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நடந்தது. கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்ல கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தது. போக போக நிறைய விஷயங்கள் பண்ணி பட் இருந்தாலும் 5-4 அப்படிங்கறதுல பாய்ஸ் டீம் அந்த டாஸ்க்கை வின் பண்ணிட்டாங்க. ஓகேடா, டாஸ்க்கை வின் பண்ணிட்டாங்க. முதல் டாஸ்க்கு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டாஸ்க் கொடுக்கறதுல பெரிய சிக்கல் அவங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா புதுசா எல்லா விஷயங்களும் அதிகாரம் மாதிரி கைக்கு வந்துருச்சா, எதுக்கு எப்ப கரெக்டா கொடுக்கணும், இந்த ரூல் புக்கை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுல பெண்கள் அணிக்குள்ள பயங்கர குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள ஒருத்தவங்க வர்றாங்க, வெளியில ஒருத்தவங்க போறாங்க, அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பாய்ஸும் சும்மா இல்ல, ராணுவ ஏதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ரூல்ஸை மீறுற மாதிரி இன்னைக்கு வேணும்னே ஜம்ப் பண்ணி மஞ்சரியை அப்படியே டென்ஷன் ஆக்கிட்டாங்க. மஞ்சரி ஒரு கேப்டனா அந்த இடத்துல ரொம்ப ப்ரொவோக் ஆகாம கூலா ஹேண்டில் பண்றது எப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல ஆண்கள் அணியில ஒருத்தர் எல்லா ஒரு விஷயத்தையும் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாவே அணுகிறாரு அப்படின்னா, பெண்கள் அணியை பொறுத்த வரைக்கும் சமீப காலங்கள்ல இந்த மஞ்சரியோட என்ட்ரிக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்துக்கும் சத்தமும் கூச்சலும் இறைச்சலும் அதிகப்படியா இருக்குது. அதுல ஒரு விஷயத்த தப்பு அப்படின்னு மஞ்சரிக்கு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுல அவங்க சொல்றது பாயிண்ட் தான் ரொம்ப கரெக்ட் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸ் டீம்ல ரொம்ப மெச்சூர்டான ஏஜ் வைஸ் எல்லாத்துலயும் பெட்டரான ஒரு பர்சன் தான் மஞ்சரி. ஆனா அவங்க சாச்சனா அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட முயற்சி பண்றது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. ஸோ அப்படித்தான் இந்த நடந்தது. அப்புறம் ஒட்டுமொத்த டீமும் உள்ள உட்கார வச்சு சாச்சனா நேற்று இந்த ஷாப்பிங் டாஸ்க்ல சொதப்புக்கு உட்காந்து மண்டைய கழுவி, உனக்கு பிடிவாதம் ரொம்ப அதிகமா இருக்கு சாச்சனா, அதனாலதான் அப்படி பண்ற அப்படின்னு. ஒருவேளை அந்த டாஸ்கை சாச்சனா வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. நடக்கல அப்படிங்கிறதுனால இப்ப அந்த பொண்ணை ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக உட்காந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா சின்ன பொண்ணு, இங்க இருக்கிற மத்த எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குங்கிறதுனால ஈஸியா அந்த பொண்ணோட மண்டையை கழுவிடுறாங்க. அந்த பொண்ணு ஓகே நம்ம பிடிவாதம் பண்றோம் அப்படிங்கறதுக்கு ஒத்துக்கிட்டு அப்படியே ஒரு சில விஷயத்த சாரியும் கேட்டுட்டு போயிடுறாங்க. அதன் பிறகுதான் லிவிங் ஏரியால ஒரு பெரிய விஷயம் நடக்குது. என்னன்னா மஞ்சரியோடைய கேப்டன்சில 3 பேட்ச் கொடுப்போம், அது எது சரியில்லையோ அதை பேட்சை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணலாம். 3 பேட்சும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேப்டன்சி பறிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. முதல் ஆளாக முத்துக்கும்புரன் அருண் பிரசாத்தை மார்க் பண்ண காரணம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் எடுத்தாங்க. அதன் பிறகு சாச்சனா வந்தாங்க. ராணுவ கிட்ட நடந்த சண்டையில அவங்க விஷயங்கள் பண்ணது சரியில்லைன்னு சொல்லிட்டு பேட்ச் எடுக்க பார்த்தாங்க. உடனே ஒட்டுமொத்த கேர்ள்ஸ் டீமும் ரெடியா அது மனசாட்சியோட அந்த காரணம் சரிதானா என்ன அப்படிங்கறத பாரு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லாருமே மஞ்சரிக்காக பரிசீலனை பண்ணி எல்லாம் சொல்லல. ஐயோ, ஒரு பெண்கள் அணியில இருக்கக்கூடிய ஒருத்தரோட கேப்டன்சியை பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு டீம்ல இருக்கிற ஆளே போய் சொல்லி பறிச்சா அது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சப்போர்ட் பண்ணி சாச்சனாவை பிரெயின் வாஷ் பண்ணாங்க. இந்த சாச்சனா என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க ஒரு பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அதை ஃபைனலா கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு அதுதான் ஸ்ட்ராங்கான பாயிண்ட், இதை நான் பண்ணுவேன், இதுதான் எனக்கு சரின்னு பட்டுச்சு அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய ஒரு இது சுத்தமா கிடையாது. அதனாலதான் போற வார எல்லாருமே சாச்சனாவை ஈஸியா அடிச்சிடறாங்க. அப்படிதான் ரூம்ல உட்காந்துட்டு மண்டைய கழுவி நீ பிடிவாதம் பண்றேன்னு சொன்னாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பேட்சை எடுக்கணும்னு நினைச்சு வந்தவங்கள இங்க இருக்கக்கூடிய 4 பேர் ஈஸியா இது நீ சொல்லி பாரு, நினைச்சு பாரு அப்படின்னு சொன்ன உடனே ஓகே நான் எடுக்கல அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்ப நீங்க எந்த ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கீங்க, உங்களை ஈஸியா எல்லாருமே ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெச்சூரிட்டியை தான் இந்த இடம் காட்டுது. அதன் பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்க், அதாவது இந்த ஒரு வாரம் பிபியோட வீட்டுக்குள்ள சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு வாரமும் ஒரு டாஸ்க் வைப்பாங்கல்ல, ஸ்கூல் டாஸ்க்கு, அப்புறம் ஹோட்டல் டாஸ்க்கு, அந்த மாதிரி அரசன் அரசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ராஜ விஷயங்கள்லாம் கலந்த ஒரு டாஸ்க்கை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்காக காஸ்டியூம்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல யார் மந்திரி, யார் தளபதி, யார் மக்கள், இதுல யார் பணியாளு, யார் ஒற்றன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கொடுத்துட்டாங்க. காஸ்டியூம்ஸும் கொடுத்துட்டாங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இந்த வீட்டுல யாரை ரொம்ப கிள்ளுக்கிறியா நினைக்கிற
நினைக்கிறாங்களோ அவங்கள அரசனாவும் அரசியாவும் வச்சு மத்த எல்லாரும் அவங்களுக்கு சேவை செய்யற மாதிரி வச்சாங்கன்னா எல்லாரும் காண்டாவாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரியே பிக் பாஸ் வந்து பெண்கள் அணியிலிருந்து ராணியாக சாச்சனாவையும், ஆண்கள் அணியிலிருந்து ராணவ வந்து அரசனாவும் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ அதற்கான ஒத்திகை எல்லா விஷயங்களும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நைட் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு காலையில் எழுந்தது பிறகு அப்படியே எல்லாரும் ஒரு பிக் பாஸ்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அரச காலத்து எபிசோட வந்து இந்த வரக்கூடிய நாட்களை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் மாதிரி பெரும் கூச்சலும் கும்மாளமும் குழப்பமும் இருக்குமா, இல்ல அதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்கான வேலைகள்ல ஈடுபடுவாங்களா, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வரக்கூடிய நாட்கள்ல தான் பார்க்கணும். பட் இன்னைக்கு 44வது நாளை பொறுத்த வரைக்கும் டெய்லி டாஸ்க்கு, அதற்கு பிறகு வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீக்கான டாஸ்க்கு, அதுக்கப்புறம் கேப்டன்சிக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ், அதை மீறினா பேட்ச் வந்து பறிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். அதன் பிறகு இந்த அடுத்த நாளுக்கான இந்த ராஜா ராணி டாஸ்க் இருக்கு தெரியுமா, அதற்கான விஷயங்கள் தான் நடந்தது. அதை தாண்டி மற்ற விஷயங்கள் பெருசாக நடக்கல. முக்கியமான ஒரு எபிசோட் நடந்தது. நம்ம விஷாலும் தர்ஷிகாவும் அந்த கார்டன் ஏரியால ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப புரியல. காதை கொண்டு வந்து மணிரத்னம் படத்துல வைக்கிற மாதிரி அவ்வளவு தூரம் வச்சாலும் ஏதோ குஷ் 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 குஷ்ன்னு பேசினே இருக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் டீம்ல ஆல்ரெடி தர்ஷிகா வந்து சொல்றாங்க எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு 2-3 நாளாவே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா விஷால் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு எதுவுமே வேணாம், நான் ஆல்ரெடி ஒரு விஷயத்துல பட்டுட்டேன், அதனால அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு கார்டன் ஏரியால பேசுனதை வச்சு பாக்குறப்ப உனக்காக நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதுல இருந்து இந்த ட்ராக் வந்து சாதாரண ட்ராக்கா போதா இல்ல 54 நாளுக்கு வந்து லவ் ட்ராக்கா மாற போதா அப்படிங்கறதையும் நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் உங்களை பிக் பாஸ் ரிவ்யூல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜி ரோனி. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.